அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு மூமின் இதை பார்க்க வேண்டிய விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இந்த இஸ்ரவேலர்கள்? அவர்களை பற்றி வரலாறை நான் பேசுவதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் இப்பொழுது யார் இந்த யூதர்கள் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் யூதன் ஆகலாம், ஆனா மதத்தை ஏற்றுக்கொண்டு யூதன் ஆக இயலாது. இப்ப முஸ்லீம் யாராவது ஒரு மாற்று மத அன்பர் வந்து ஷஹாதத்தை சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார், அவருக்கு முஸ்லீம் ஆகலாம். யூத மதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது. அது பிறப்புல மட்டும்தான், வழியில பார்ப்பாங்க நிஜமா யூதனா, அங்க பனி இஸ்ராயேல கனெக்டான்னு பார்ப்பாங்க. கனெக்ஷன் இருந்தாலும் அவர் யூதர் இல்ல. அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டா ஜியோனிஸ்ட் என்றுவாங்க. நீ யூத ஜியோனிஸ்ட், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் யூதன் என்பது பிறப்பில் வரணும். அவர்கள் பிரிந்து உலகத்தில் பல பாகங்கள் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் பாதி யூதனும், இஸ்ரேல்ல இன்னும் கொஞ்சமோ, அதே மாதிரி ஈரான்ல இஸ்ஃபஹான்ல கொஞ்சமும், உலகத்தில் இன்னும் சில பகுதிகளில் யூதர்கள் பிரிந்து வாழ்றாங்க. இந்த யூதர்களை பொறுத்தவரை அவங்க யாருன்னு கேட்டீங்கண்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான். நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா பக்கராவுக்குள்ள போங்க. பக்கராவுக்குள்ள போனீங்கன்னா பக்கராவை பிரட்டினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின் யார் என்பது முதல் பாடமா எடுக்கிறான். அலிஃப் லாம் மீம் நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம். வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். யார் இந்த முத்தகீன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். நம்பர் 2 காஃபிர், டெஃபினேஷன் கொடுப்பான். ஓதுறவரு நான் முத்தகீனாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய. காஃபிர்ண்டா யாரு? ஸவாஉன் அலைஹிம் அன்ஸர்தும் அம் லம் துன்ஸிருஹும் லா யுமினூன். அவர்களுக்கு சொன்னாலும் உண்டு சொல்லாட்டி உண்டு. லா யுமினூன், நபியே நீங்கள் போய் எச்சரித்தாலும் எச்சரிக்கா விட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள போறதில்லை. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டான். வ அலா சம்இஹிம், அவருடைய காதுகளுக்கும் அல்லாஹ் சீல் அடிச்சிட்டான், இதுக்கு மேல முத்திரை குத்திட்டான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைக்கு முன்னாடி அல்லாஹ் திரை போட்டு விட்டான். அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றான் அல்லாஹ். மூணாவது பாடம் இதுதான் திருக்குர்ஆனுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம். முனாஃபிக்குகள். நபியே அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன். அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோம் என்பார்கள், உங்களை சந்திப்பார்கள். அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வ பில் யௌமில் ஆகிர், யௌமுல் ஆகிராவை ஈமான் கொண்டோம், வ மா ஹும் பிமுமினீன். அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. நபியை வாயால் சொல்கிறார்கள் யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வ மா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும். அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள். ஆமன்னா ஆமன்னான்னு சொல்றார்கள், ஏமாத்த பார்க்கிறார். அவர்கள் நம்பவே இல்லை, அவர்களை அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வாரான். இந்த பாடம் பக்கராவுல ஒரு பாதிக்கு மேல போகும். மூமினை பத்தி உள்ளது 5 வரி, காஃபிரை பத்தி உள்ளது 2 வரி. இது டைரக்ட் வெளிச்சத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ஊத்தியாச்சுன்னா, சர்ஃபெக்ஸ்ல போட்டு கழுவி விட்டீங்கன்னா பளிச்சென்று வருமானு பாருங்க, பளிச்சென்று காட்டியாச்சு. முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம். நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம். இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வர போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்கரா நீண்ட ஒரு இது. இதுல யார பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கராவை பிரட்டிட்டு போனீங்கன்னா ஆதம் நபியை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஆமா சரி, ஏன் ஆதம் நபியை பேசுறான்? அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டால், அவரை பத்தி ஏன் எல்லாம் பேசுறான் தெரியுமா? பக்கராவுடைய ஃபர்ஸ்ட் பாடம் அப்படியே எல்லா டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லாஹ் சொல்றான், ஆதம் தப்பு பண்ணினார், அவர் தப்பு பண்ணினார், அவர் திருந்தினார். ஃபர்ஸ்ட் பாடம் மலக்குமார்கள், அவர்கள் ஆதத்தை படைக்க முன்னாடி ஆப்ஜெக்ட் பண்ணினாங்க. ஏன் யா அல்லாஹ்? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல, எதிர்மறையா எதையும் பேசல. சஜதா செய்யுங்க உடனே சஜதா செஞ்சாங்க. சோ மலக்குமார்கள் நல்லவங்க. அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான், அவன் இப்லீஸ். அவன் மலக்கே இல்லை, ஜின்னு. அவன் அந்த சபைக்கு வர தேவையில்லை. ஆனா அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததுனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆதம் நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்தில் நடக்கிற நேரத்தில் ஜின்கள்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அவன் தான் இப்லீஸ். இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றேன்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான், எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான்.
ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான் அல்லாஹ். இப்லீஸ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான். வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மலக்குமார்கள் படைக்க முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போறிய மனித குலத்தை, அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அவங்கள போய் படைக்க போறியாண்டா? இன்னும் யாழமும் மாலா தாளமூன், எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்கண்ணா, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. மலக்குமார்கள் அப்புறமேல கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க. இப்லீஸ் வந்தான், அபா வஸ்தக்பர, அவன் மறுத்துட்டான். எல்லாரும் சாதாரண உளப்போக்கில் அவன் மறுத்துட்டான். ரெண்டாவது பாடத்தை எல்லாம் படிச்சு தர்றான். இப்லீஸ் அவனுக்கு சாதா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான், புதுசா வந்த ஒரு ஆள் அப்படி கேட்கலாம, அன கைரும் மின்னு, அவரை விட நான் சிறந்தவரண்டான். சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான். அதனால இது பகமையை உண்டாக்குற ஒரு வாதத்தை அவன் வச்சா, அன்றைக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான். சோ அவ்வளவு பெரிய சபைக்கு வந்த இப்லீஸ் தூக்கி வீசப்பட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அடுத்த பாடம். ஆதம் நபி நலவு அதாவது அவருக்கு ஜென்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியாவுக்கு. இது என்ன சருகலாம், இப்லீஸ் பிரச்சனை படுத்தலாம். ஆதம் நபி திருந்தினார், தௌபா செஞ்சார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்ப ஆதம் நபி மூமினான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மூமின் பாவம் செய்ய மாட்டார்னு எங்கேயும் வரல. பாவம் செய்வார், பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார். இதுக்கு அடுத்ததா யாரு வந்திருக்கணும்? நூஹ் நபி தானே. இந்த 3 கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே. ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு, அப்புறமேல இப்லீஸ், அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ஆதம் நபி ஃபெயில் ஆகினாரு, அவரு அப்புறமேல பாஸ் ஆகினாரு. என்ன? அவர் என்னிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை சொன்னார். யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். இது ஒரு மூமினுடைய சிந்தனை. எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யா அல்லாஹ், அந்த இப்லீஸ் தான் சும்மா இருந்த என்ன போட்டு நாசமாக்கினா. அல்லாஹ் அப்படி காட்டி சொல்லி தரல. இப்லீஸ் தான் உன்னை வழிக்கெடுத்தாலும் அவனை போய் காட்டல. அது மறுமையில யாரப் அந்த இப்லீஸ், உன் அறிவு எங்க போச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி தௌபா பண்ணணும் தெரியுமா? லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம். யா அல்லாஹ், ஆதம் நபி பாஸ். இப்ப அடுத்தது யார பத்தி பேசலாம்? அல்லாஹ் நூஹ் நபி யாரு? சாலிஹ் நபி, லூத் நபி, எந்த நபியும் வரல. அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர். யா பனி இஸ்ராயேல், அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான். பனி இஸ்ராயல்களே, இஸ்ரவேலுடைய மகன் யாரு? பனி இஸ்ராயல் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் யாரு சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது. நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலுல்லாஹ்? அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி, அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ராயல் என்று சொல்றது. அவர் மகன் தான் பனி, அதாவது அவங்க பிள்ளைகள் 12 பேர். அதுல யூசுப் நபி ஒரு ஆள், மத்த 11 பேர் அவர்கள் 12 கோத்திரமா நின்றாங்க. யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே, அங்கிருந்து பிரிந்தவர்கள். இந்த 12 தான் என்றைக்குமே அவங்க 12 தான். அல்லாஹ் மூசா நபி வந்து தண்ணி வேணும் என்ற உடனே ஒரே அடி, கல்லுக்கு வந்து ஒரு அடி, அது 12 தான் வருகிறது. அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க. நாங்க வேற நீங்க வேற, 12 புள்ளைகளும் அந்த வழியிலே வந்தவர்கள். நாங்க வேற நீங்க. அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது, இந்த ஓட்ட லைன் குள்ளு, அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன். கடல் பிரிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா? 12 வழி. அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப? முந்த நாள். டேட்ல பார்த்தா முஹர்ரம் 10, ஃபிரௌன் செத்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நோன்பு பிடித்தோம். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள், மிக பெரும். அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும். நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா